ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்ட். குட் மார்னிங். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, பாசமானவர்களே, நேசமானவர்களே, உண்மையானவர்களே, உழைப்பாளிகளே, தொழிலாளர்களே, பட்ட துன்பங்கள் போதாதா? காலம் காலமாய் காலம் காலமாய் காலம் காலமாய் மன்னரும் மத குருமார்களும் அவர்களிடம் வேலை பார்க்கக்கூடிய இராணுவமும் காலங்காலமாக இன்று வரை இன்றைக்கும் இந்த ஐஏஎஸ் என்று சொல்லுவோம். அதான் கலெக்டர்ஸ் மீன்ஸ் நல்ல விஷயங்களை கலெக்ட் பண்ணி அதன்படி அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுதான் கலெக்ட் பண்ணுவேன். பில் கலெக்டர் எல்லாம் பில் கலெக்டர் ஆகிட்டான், துட்டு வாங்குகிற கலெக்டர் ஆகிட்டான், கமிஷன் வாங்குகிற கலெக்டர் ஆகிட்டான், லஞ்சம் வாங்குகிற கலெக்டர் ஆகிட்டான், ஊழல் பண்ணுற கலெக்டர். ஐபிஎஸ் என்னது? ஐபிஎஸ் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ். ஐபிஎஸ் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ். பப்ளிக்கு அவன் சர்வீஸ் பண்ணுறான். பப்ளிக் பையில் இருந்த இடத்தையும் எடுத்துன்னு போடுறான், கையேந்தி பவன்லேருந்து எடுத்துன்னு போடுறான், காய்கறி கடையிலேருந்து எடுத்துன்னு போயிடுறான். பாவம் ட்ரெயினில் சமுசா விற்கிறாயா ஒருத்திய, அவளை போய் போட்டு அடிக்கிறான் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஆர்பிஎஃப் போலீஸ்காரன். இதை பிரதம மந்திரிக்கு இது தெரியாதா? முதல் மந்திரிக்கு இது தெரியாதா? இதில் முதல் மந்திரி பிரதம மந்திரி பின்னால் லட்சக்கணக்கான அல்லக்கு இங்கே எச்ச பசங்க சுற்றின்னு இருக்கிறானுங்களே, அவங்களுக்கு தான் தெரியாதா? இங்கே ஐபிஎஸ்ஸும் சரியாக இருந்து விட்டால் அதிகாரம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஆட்சிக்கு வரவனை ஒரு கட்சிக்கார பயலை ஒரு எச்ச பையன் 5 வருஷம் இருப்பான், அடித்து மூஞ்சில் பசங்க சின்ன பசங்க ஜென்சி கிட்டும் 2K கிட்ஸும் அடித்து மூஞ்சி கீஞ்செல்லாம் ஒச்சா இவங்கெல்லாம் ஊரை விட்டு ஓடுவானுங்க. மாதிரி நிறைய சம்பவம் இருக்குது, காலங்காலமாக நடந்துனுக்குது. நம்ம புதுசில் புரட்சி என்பது சும்மா இப்போ இங்கே ஆமாம் சில்லறை புரட்சிகள் எல்லாம் சில்லறை. இன்னும் சரியான புரட்சி வரும், அது விட்ரு. இவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அதாவது புன்சிரிப்பு என்ற வளைவு எல்லாவற்றையும் நேராக்கும். புன்சிரிப்பு மீன்ஸ் வாட்? அகத்தின் அழகு முகத்தில் சிரிப்புப்பா. கடைக்கு இந்த கடையில் அரிசியில் வந்து மண் செம்மண் கல் கில்லு புண்ணாக்கு கண்ட மயிரையும் போட்டு விற்பான் கடைக்காரன்ப்பா. அதான்ப்பா மளிகை கடைக்காரன். அவன் கூட சிரிச்சுக்கிட்டே புன்சிரிப்போடு வர கஸ்டமரை ஏமாற்றிடுவான். சிரித்து கொண்டு வியாபாரம் செய். எப்படி? சிரித்து கொண்டு ஏமாத்துட. எல்லாம் அப்படி தான். உன் வீக்னஸை தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, அவனை ஈஸியாக ஏமாற்றிட்டு போடுவான். அதுவும் இன்றைக்கி பொண்ணுங்க சாதாரணமாக போயும் திருட்டு பசங்க முள்ள மாதிரி சினிமாவில் கருமம் பொண்ணுங்களா இருந்துங்க, சனியனுங்க, தர்தருங்களை அடித்து தொட்டுங்களா அந்த பொண்ணுங்களை.